வெற்றிவேல் முருகனுக்கு கரோர் எல்லாம் அல்ல பழனாபுரியவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி கருணா குருநாதர் அருணாபெருமான் தொடரே சரம் சந்திரம் எம்பெருமான் கருணை முழும்பட்டம் கூறாது ஸ்ரீ அருணாசுவாமி திருவாந்த திருப்பண்ட மாமந்திரத்தில் கௌமார் இனத்தது பரிசுபடி பாடல் 1102 ஒம்பரார் அமுது என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தும் பொருளுக்கும் பணியாடத்திற்கு சமர்ப்பிப்போம். முருகாச்சம். இந்த பாடல் முருகா காமக்கடலில் நின்று முக்திக்கரை சேர திருவருள் புரிவாய் என்று எம்பெருமானிடம் இணக்கமாக வேண்டிக் கொள்கிற பாடல். கரையேற அவன் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல். தந்தனா தனதனம் தந்தனா தனதனம் தந்தனா தனதனம் தனதான என்ற சந்த குறிப்பை உடைய பாடல். பாடலை பார்க்கலாம். உம்பரார் அமுதனும் தொண்டைவாய் அமுதம் உண்டு உண்டு மேகலை கழன்று அயலாக உந்தி வாவியில் விழுந்து இன்பமா மூழ்கி அன்பு ஒன்று இலாரோடு துவண்டு அணைமீது செம்பொனார் குடம் எனும் கொங்கை ஆபரணமும் சிந்த வாழ்விழி சிவந்து அமராட திங்கள் வேர்வூர் அணைந்து இன்பவாரியில் விழும் சிந்தையேன் என்னவிதம் கரை சேர்வேன் கொம்பு நாள் உடைய வெண் கம்பமால் கிரிவரும் கொண்டல் புளோமசைகள் சங்கிரம பார கும்ப மால்வரை பொருந்து இந்திர பூபதி தரும் கொண்டல் ஆணைய மனம் செய்யும் வீரா அம்புராசியும் நெடுங்குன்றும் மாமரமும் அன்று அஞ்ச வானவர் உறும் சிறை மீள அங்க நான்மறை சொல்லும் பங்கையாசனம் இருந்து அங்கை வேல் உறவிடும் பெருமாளே. முதல் பகுதியில உம்பரார் அமுதெனும் தொண்டைவாய் அமுதம் உண்டு உண்டு மேகலை கழன்று அயலாக உந்தி வாவியில் விழுந்து இன்பமா மூழ்கி அன்பு ஒன்று இலாரோடு துவண்டு அணைமீதே செம்பனார் குடம் எனும் கொங்கை ஆபரணமும் சிந்த வாழ்விழி சிவந்து அமரான திங்கள் வேறு அணைந்து இன்பவாரில் விழும் சிந்தையேன் என்னவிதம் கரை சேர்வேன் அப்படின்னு முதல் பகுதியில் கேட்கிறார். அதாவது உம்பரார் தேவர்கள் உண்ணும் அமுதம் போன்றதும் கொவ்வை பழம் போல சிவந்ததுமான வாயுதல் ஊரலாம் அமுதத்தை உண்டு உண்டு மேலும் மேலும் பருகி அணிந்துள்ள மேகலை, அதாவது இடையணி கழன்று போய் அயலாக வேறுபட்டு ஒதுங்க பக்கத்திலே விலகி வீழ கொப்பூழ் என்கின்ற குடத்தில் விழுந்து சுகமாக மூழ்கி அன்பு என்பதே இல்லாத பொது மளிரோடு துவண்டு கலந்து துவட்சி சோர்வு உற்று படுக்கையின் மேலே செம்பொன்னாலாய குடம் போன்ற கொங்கை மீது உள்ள ஆபரணங்கள் சிந்த இடம் பெயர்ந்து வீழ வாழ்போன்ற அல்லது ஒளி நிறைந்த கண்கள் செந்நிறம் கொண்டு அமராட பொழுதலை செய்ய அல்லது கலக்கமுற திங்கள் சந்திரன் போன்ற முகம் வேர்வை கொள்ள அணைந்து இன்பக்கடலிலே விழுந்து அமிழும் சிந்தையேன் எண்ணமுடைய நான் என்ன விதமாக கரையேறுவேன், எப்படி நல்கதி பெறுவேன் என்றபடி முதல் பகுதியில் கேட்கிறார். ஒரு வினாவோடு வைக்கிறார். ரெண்டாவது பகுதியில் கொம்பு நாள் உடைய வெண் கம்பமால் கிரிவரும் கொண்டல் புளோமசைகள் சங்கிரம பார கும்பமால் வரை பொருந்து இந்திர பூபதி தரும் கொண்டலானையே மனம் செய்வீரா அம்புராசியும் நெடுங்குன்றும் மாமரமும் அன்று அஞ்ச வானவர் உறும் சிறைமீள அங்க நான் மறை சொல்லும் பங்கியாசனம் இருந்து அங்கை வேல் உறவிடும் பெருமாளின் முடிகிறார். அதாவது தந்தங்கள் 4 கொண்டதும் வெண்ணிறம் உள்ளதும் கம்பம் தூண் போன்றதும் அல்லது அசைது கொண்டே இருப்பதுமான மால்கிரி பெரிய மலை போன்றதுமான ஐராவதத்தின் மீது வரும் மேக வாகனம் அல்லது கிழக்கு திசை பாலகன் புளோமசைகள் இந்திராணியுடைய சக்கரம் போர்க்கொழுந்து போன்றதும் கனத்த குடம் போன்றதுமான பெரிய மலை போன்ற கொங்கை அணையும் இந்திர பேரரசன் தேவேந்திரன் பெற்று வளர்த்த கொண்டல் ஆணையை மேகத்தை வாகனமாக கொண்ட ஆணையை தெய்வசேனை மனம் செய்து கொண்ட வீரனே. அம்புராசியும் அதாவது கடலும் பெரிய கிரௌஞ்சகிரியும் மாமரமா என்ற சூழலும் அன்று அஞ்சு நடுங்கும் தேவர்கள் அடிபட்டிருந்த சிறை நின்று வெளியேறும் வேதங்களாலும் அதாவது வேதாகங்களாலும் 4 வேதங்களாலும் போற்றப்படுகின்ற பெருமாளே, பதுமாசனத்தில் வீட்டிருந்தபடியே அழகிய திருக்கையில் இருந்த வேலாயுதத்தை பொருந்த செலுத்திய பெருமாளே, எனவிதம் கரை சேர்வேன் அப்படின்னு வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடல் சில முக்கிய குறிப்புகள் மட்டும் நம்ம பார்க்கணும். முதல்ல திங்கள் வேர் அப்படின்னா திங்கள்னா திங்கள் போன்ற முகம், என்ன விதம் அப்படிங்கிறது என்ன விதம் தான் என விதம் சந்தத்தினால் குறி வந்திருக்கு. அடுத்தது கொம்பு நாறு அப்படின்னா ஐராவதம் என்னும் வெள்ளை அணைக்கு ஈரிரு மறுப்புடைய மத வெற்பும்பார் வேலைக்கார வகுப்பில். வெண் கம்ப மால்கிரி ஐராவதம் சிகர வெண்கரி ஐராவதம்பர் நம்ம ஏற்கனவே திருப்பூரில் படிக்க போகிறோம். இந்த திருப்பூர் கொண்டல் ஆணையம்பர் ரொம்ப அற்புதமான வார்த்தை பிரயோகம். இந்த பாடலில் நிறைய வார்த்தை பிரயோகங்கள். அந்த கொண்டல் ஆணை சொல்லி 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 நயக்க வேண்டிய நயம். மேகத்தை வாகனமாக கொண்டு செல்லும் தேவசேனை, தெய்வமின் ஊர் செல், அதாவது மேகம்னர் கந்தர் அந்தாதியில் 100வது பாட்டில். ஆணைனா தேவசேனை, ஆணைதன் நாயகம்பர் திருப்பூரில்.
என்ன ஒரு இணக்கமாக சுவாமி இந்த வார்த்தைகளை வச்சிருக்கார். அடுத்தது அங்க நான்மறை சொல்லும் பெருமாள், நாலாங்க வேதத்தின் பொருளோனே நானென்று மாறுதட்டும் பெருமாள் என்பார். அடுத்தது பங்கயாசனம் இருந்து, அதை பதுமாசனத்தில், அதாவது மயில் மேல் இருந்து வேலை செலுத்தியது. வேதனிட்ட மலர் போல வேத மத்த மயில் மீதேறிம்பார் திருப்பூரில். அது படிக்க போகிறோம் திருப்பூர். அதாவது இந்த இந்த அற்புதமான பாடலில் நிறைய விஷயங்கள் சுவாமி வைக்கிறார். சொன்ன மாதிரி நிறைய நயங்கள், எண்ணி எண்ணி வீக்கக்கூடிய நயங்கள். முதல்ல உம்பரார் அமுது, இன்னும் தொண்டைவாய் அமுதம் உண்டு 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 உண்டுனா பருகி பருகி, அது அடுக்கு தொடர வைக்கிறார். இனிமையாக மென்மையாக பேசும் இயல்பை உடையவர்கள் பெண்கள். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊறிய நீரும்பார் வள்ளுவர். பால் சுவை மிகுந்து தேனும் சுவை பால் சுவை மிக்கது, தேனும் சுவை மிக்கது, ரெண்டுமே நன்மை பயப்பவை. பாலும் தேனும் கலந்த போது அந்த கலவையின் சுவையானது இன்னதுன்னு அறியாத மாதிரி ஒரு சுவையை வரும். அதுபோல என்னவென்று சொல்ல முடியாத இன்பம் தருகின்ற இனிய மொழிய உடையவள் ஆகிய தலைவியின் காதல் சிறப்பை உரைக்கிறதா அந்த திருக்குறள். பாலோடு தேன் கலந்தற்றை பனிமொழி வால் எயிறு ஊறிய நீர். பணிவுடைய சொல் அப்படிங்கிற பனிமொழி என்று நாயனார் கட்டிய நயத்தையும் இங்கே சொல்கிறோம். பனிமொழிம்பார். இது பெண்மக்கள் இயல்பு. அன்பு மிகுந்த போது தலைவியின் வாயுதல் ஒரு எச்சிலை தலைவன் சொல்வான். அது மாதிரி விலைமாதர் இதழ் ஊரலை காம வைப்பு பெற்றவர்கள் பால் என்றும் அடி அமுதம் என்றும் கற்கண்டென்றும் தேனென்றும் கூறி மகிழ்வாங்க. தம்பால் வரும் ஆடவரை மயக்குவதே தொழிலாக உடையதால் இனிமையாகவும் மென்மையாகவும் பேசுவதில் தேர்ந்தவர்கள் அந்த பெண்கள். இதழ் ஊரில் பற்றி இந்த திருப்பூர் அடியார் அமுதத்தை மிகவும் விட்டு அதில் மாம்பழச் சாற்றை கலந்து பாலையும் தேனையும் கூட்டி இனிய கற்கண்டையும் விரவியது போன்ற இனிமை தருகிறது இதழ் ஊரல்னு காட்டியிருக்கிறார். அதாவது இனிமைக்கு சிறப்பு சேர்க்க அப்படி சொல்கிறார். இறை இன்பமானது எப்படி இனிக்கும் என்பதை வள்ளல் பெருமான் திருவருட்பால் சொன்னார். தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்த நரும் தேன் பெய்து பசும்பாலும் தேங்கின் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம் பருப்பிடியும் விரவி இனித்த நறுனை அடைந்து இளஞ்சூட்டின் இறக்கி எடுத்த சுவை கட்டினும் இனித்திடும் தெள்ளமுதே அனித்த மர திருப்புதில் விளங்கும் நடத்தரசே அடிமலர்க்கு என் சொல் அணியாமல் அலங்கல் அடைந்துள்ளேம்பர். அது மாதிரி இந்த பாடல அடிகளார் சொல்றார். திருமலை முருகன் பிள்ளைத்தமிழை கூட ஒரு அற்புதமான ஒரு பாட்டு உண்டு இதே சாயல்ல. அப்போ இறையருள் வயப்பட்டோருக்கு உண்டாகும் இன்பத்தை இந்த பாடல் உணர்த்தின்றோம். இந்த இன்பம் மேன்மை அளிக்கும். ஆனால் காம வயப்பட்டோருக்கு விலைமாதத்தம் அதரபானமானது எப்படி தித்திக்கும் என்பதை இந்த பாடல் அடிகளார் காட்டி விலைமாதத்தம் இன்பம் கேட்டே அளிக்கும் நமக்கு உணர்த்துறார். அடுத்தது உந்தி வாவியில் விழுந்து, உந்தினா கொப்புள், வாவினா குளம், உந்தி என்கின்ற மடும்பர் அடிகளார் திருப்புள்ள. ஆழமுள்ள மடு விழுந்தவர்கள் கரை சேர்வது எத்தனை அரிதோ அது மாதிரி அரிது பொதுமாதருடைய உந்தி தளத்தில் விழுந்தவர்கள் முத்தி கரை சேர்வது. அவத்தமாய் சில படு குழி தண்ணில் விழும்பார் படிப்பர் திருப்புள்ள. பரிபுர பதமுட பஞ்சமாதர்கள் பல விதமுட துன்பசாகர படுகுடியிடை விழு பஞ்சபாதகன் என்று சேர்வேன்பார் உரைதர் திருப்புள்ள. அணங்கனார் மயலாளத்தில் விழுந்தேன்பார் திருவற்புள்ள அடிகளார். இன்ப வாரில் விழும் சிந்துகேன் என்ன விதம் கரை சேரும். வாரில் தான் கடல், காமத்தை கடலாக உருவைக்கிற அடியில். காம கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏமப்புனை மண்ணும் என்பார் வள்ளுவர். நிறைய இடத்துல இந்த காமத்துடையும் அதனுடைய அதில் விழுந்தால் உய்ய முடியாத விஷயத்தை பற்றி நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். ரொம்ப பிரமாதமான ஒரு மேற்கோள் அப்படின்னா, கடத்தில் குரத்தி பிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தில் புனையனை யான் கடந்தேன் சித்திரமாதல்குள் படத்தில் கடுத்தில் படுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமன் கந்தரநாள் சொல்வார் அடிகிறார். கொம்பு நாள் உடைய வெண் கம்ப மால்கிரி 4 தந்தங்களை கொண்டதும் வெண்மையான தூண் போன்ற கால்களை உடையதுமான இந்திரனுடைய வெள்ளையானை. கொண்டல்ல மேகம், மேகத்தை வாகனமாக கொண்டவன் இந்திரன். எனவே அவன் கொண்டல் அப்படின்னு அழைக்கப்படுறான். புலோமசின இந்திரன் தேவியான இந்திராணிக்கு புலோமசின்னு ஒரு பேர். ஆணையை மனம் செய்கிறார். ஆணையோ தேவயானை, தேவதத்தில் உள்ள இந்திரனின் யானையால் வளர்க்கப்பட்டவர். ஆணையை மறந்தவர்களால முருகப்பெருமானை ஆனந்த நாயகன் அடிகளார் திருப்பூர். அம்புராசன பெரிய கடல், நெடும் குன்றுனா நெடிய மலை, இங்கே கிரௌஞ்ச மலை. இது நமக்கு ஏற்கனவே இந்த கருத்தெல்லாம் பல இடத்துல படிச்சிருக்கோம். சுரக்கு மஞ்சம் சூரன் இள கிரௌஞ்சம் தன்னோடு துளக்க எழுந்த அண்டகோடம் அளவாக துரத்தி அன்று இந்திரலோகம் அடித்தவன் பொன்றுமாறு சுடப்பெறும் சண்டை வேலை விடுவோம் என்பார் திருப்பூர் திருப்புள்ள.
இன்னும் ஒரு கால் எனது இரும்பை குன்றிருக்கும் கொல் நவில் வேல் சூழ்நிறைந்த கொற்றவா முன்னம் பணிவி நெடுங்குன்றம் பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாங்க திரும்பார் திருமுறாற்றுப்படல். நீசர்கள் தம்மோடு என்னை தீவிடை எல்லாம் அடிய நீடுதனி வேல் வீட்டும் மடங்கள் வேளாம்பார் பள்ளி திருப்புழல். நம்முடைய வினைகள்லாம் அறுத்தறியும் வல்லமே முருகப்பெருமானுடைய ஞான சக்தியை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. ஞான பூர்ணி சக்தி தடுத்தல் பெருமாளும் திருப்புள்ள. வேல் வெல்லும் தன்மையுடையது, பதிஞானம் பதி அறிவு. அதுதான் சொல்றார். ஆன்மாக்களின் வினையை வெல்லும் தன்மையுடையது வேல், எல்லாவற்றையும் வெல்லும் தன்மையுடையது அறிவு. ரெண்டுக்கும் அதிபதி எம்பெருமான். மாமரமும் அன்று அஞ்ச வானவரும் சிறைமீள கை வேல் உறவிடும் பெருமாள். முருகப்பெருமானுடைய விஸ்வரூபத்தை கண்டு வெகுண்ட சூரபத்மன் என்ன சொன்னான்? முருகப்பெருமானை வெல்வதும் கொல்வதும் பின்னராட்டும். இந்த குமரனை கொணர்ந்து என்னோடு போர் புரிய விடுத்த தேவர்களை கொல்லுவேன்னா என்னமோ தெரிஞ்ச கதை தான். அதனால் எப்படி எம்பெருமான் சூரனை அட்டான் அப்படிங்கிறது தான் இந்த அடி சொல்லுது. திரைக்கடலை உடைத்தனை புனற்கடி உடித்து உடைப்படை அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும்பார் வேல்வப்பில் எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை சொல்லும்போது. எப்படிலாம் வேலும், அதாவது வேல் விட்டவுடன் என்னெல்லாம் நடந்துச்சு வேல்வாங்குள்ள சொல்கிறார். இதில் கடல் பக்கத்தில் வேல் போனோடனே கடல் வற்றி சுருண்டு விட்டது. அதான் படிச்சிருக்கோம் நிறைய. இது நமக்கு தெரிஞ்ச கதை தான். இடுக்கன் தீர்த்த இமையவர் முருகப்பெருமான் மீது பூமழை பொழிந்தார்கள், பாமலர் பொழிந்தனர், தேவர்கள் சிறைமென்றர். அந்த கருத்தை சொல்கிறார். தீயவை புரிந்தவரேனும் முருகவை திருமண் உற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடு சமர் அந்நாள் செய்த மாயின் மகனும் ஒன்றோ வரமில்லா அருள் பெற்று வைந்தான்பார். என்ன அனுச்சு அவனுக்கு சூரபத்மனுக்கு உலகத்திலே மகா பாக்கியசில வந்து இதை கந்தர்கள் சொல்கிறார். வாரிதனில் புதிய மாவாய் கிடந்த நெடும் சூர் உடலம் கீண்ட சுடர்வேலை போரவுடன் அங்கம் இருகூராய் அடல்மயிலும் சேவலமாய் துங்கமுடன் ஆரத்திலிருந்து தோன்றலும் அங்கு அவற்றுள் சீரும் அறவை பொருந்த சித்திரமயில் வாகனமாய் ஏறி நடாத்த இடையோனை மாறி வரும் சேவல் பகை திரள் சேர் பதாக என மேவ தனித்துயர்த்த மேலோன் என்பார். இப்படி பல அற்புதங்கள் இந்த பாட்டு சொல்லிட்டே போகலாம். என்ன கருத்துரை? முருகா காமக்கடல் என்று முக்திக்கரை சேர திருவள்ளுவர் பெருமை என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியான திருப்பி சமர்ப்பித்த அவர்களுக்கு பத்திரம் குருநாதர் அருணா பெருமானுக்கு முருகா 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 முருகா.